Hello friends, இந்த வீடியோவில் நம்ம CNC மிஷினில் எப்படி ஆன் பண்ணிட்டு எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இஜட் ஆக்சிஸ் அப்படி இருக்கும். ரெண்டுமே ரெஃபரன்ஸ் லைட் ஆஃபில் தான் இருக்கும். இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணால் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணோன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் மோட் செலெக்ஷனில் வந்து எக்ஸு இஜட் அப்படி ரெண்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்ஸு செலக்ட் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் மோடுன்னு காமிக்கும் பாருங்கள். இங்கே ஹேண்டில்னு மாறிடும். அதுக்கப்புறம் எக்ஸில் வச்சுட்டு இந்த ஹேண்டில் வீலை வந்து நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணுறோம். மைனஸ் சைடு வந்து ரொட்டேட் பண்ணோம். மைனஸ் சைடு வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஒரு 100 mm மைனஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இது ஆக்சிஸில் வந்து இஜெட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இஜெட் செலக்ட் பண்ணிட்டு அதையும் மைனஸ் பண்ணுறோம். ஒரு 100 mmக்கு மேலே நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 0 ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ZRN சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் இஜட் ப்ளஸ் அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். இந்த மாதிரி போயிட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு, இஜட் ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் 2 லைட்டு எரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணுறதுக்கு கண்டிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் கொடுத்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் ரெஃபரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிஷினை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.